இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பாரிய போராட்டம், அழைப்பு விடுத்த ஸ்ரீதரன். தமிழகத்தை புறக்கணித்த நிர்மலா சீதாராமன், பட்ஜெட் தொடர்பில் விமர்சனம். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் திகதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கிளிநொச்சியில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு போராட்டத்துக்கு வலு சேர்க்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஈழத்தமிழர்களின் போராட்ட வரலாற்றில் தியாக சாவை தழுவிக்கொண்ட முதல் மனிதன் என்னும் மரியாதைக்குரிய திருமலை நடராஜன் 1957 2/4 திகதி அன்று நடைபெற்ற இலங்கையின் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்து திருமலையில் ஏற்பட்டிருந்த சிங்க கொடிகளை அகற்றி கருப்பு கொடிகளை ஏற்றியமைக்காக சிங்கள காவல்துறையினரால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டு 67 வருடங்கள் கடந்தும் இந்த நாட்டில் தமிழர்களின் இறைமை இன்றளவும் அங்கீகரிக்கப்படவில்லை. தமது பூர்வீக மண்ணில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழ் தேசிய இனத்தின் இருப்பை நிலைநிறுத்த அரசுக்கும் அரச கட்டமைப்புகளுக்கும் எதிராக எல்லா வழிகளிலும் போராட வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ள எமது மக்களது அக உணர்வுகளின் பிரதிபலிப்பாகவும் எமது மக்களின் குரலாகவுமே யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த எதிர்ப்பு போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றப்படாத வரை ஈழத்தமிழர்களை இறைமையில் உள்ள தேசிய இனமாக இலங்கை தேசம் அங்கீகரிக்காத வரை இந்த நாட்டின் சுதந்திர தினம் தமிழ் மக்களின் கரிநாளே என்பதை மீள வலியுறுத்தும் இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சி மற்றும் கொள்கை வேறுபாடுகள் எவையுமற்று எமது இனத்தின் உரிமைக்கான ஏகோபித்த குரலாக எல்லோரும் இணைந்து இதனை ஒரு மக்கள் திரட்சி மிக்க போராட்ட வடிவமாக எழுச்சி பெற செய்ய வேண்டும் என கேட்டு நிற்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்படுவதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான தனியார் கடன் வழங்குநர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். நல்லெண்ண அடிப்படையில் அரசாங்கம் தனியார் கடன் வழங்குநர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாவிட்டால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சீனா உள்ளிட்ட இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் அரசாங்கம் தொடர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் தங்களுடன் மேற்கொள்ளப்படவில்லை என தனியார் கடன் வழங்குநர்கள் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சீனாவை மாத்திரம் இலங்கை நம்பியிருக்க கூடாதெனவும் தனியார் கடன் வழங்குநர்களின் எண்ணிக்கை மிகவும் பெரியது என்பதை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை தங்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாவிட்டால் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதியுதவி கிடைக்கப்பெறுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். அரசாங்கம் தங்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள செய்வதற்கான ஒரே வழி இது என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் அணுகுமுறை குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள தனியார் கடன் வழங்குநர்கள் இதன் காரணமாக சர்வதேச மூலதன சந்தையில் இலங்கை குறித்த நம்பிக்கை சிதைவடையும் எனவும் தெரிவித்துள்ளனர். தென்னிந்திய பிரபல நடிகரான விஜய் புதிய கட்சி தொடங்கியதற்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் இன்று அவரின் புதிய கட்சியின் பெயரை எக்ஸ் தளத்தில் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்று பெயரிடப்பட்டுள்ள கட்சிக்கு அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசியலுக்கு வந்ததற்காகவும் உங்கள் புதிய அத்தியாயத்திற்காகவும் நல்வாழ்த்துக்கள் என நாமல் ராஜபக்ஷ வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் நன்றாக இருக்கின்றது, அதை வரவேற்கின்றேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தனிப்பட்ட சந்திப்பொன்றை நடத்துவதற்கான கோரிக்கையொன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிபர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் நேற்றைய அதிபருடனான சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது ஸ்ரீலங்கா
சுதந்திர கட்சியின் அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ், ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுமார் 1.5 மணித்தியாலங்கள் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அதிபர் தேர்தல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிபர் வேட்பாளர் தொடர்பில் தமது கட்சி இதுவரையில் தீர்மானம் எடுக்காத நிலையில் அதிபருடன் தனிப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த விடயம் தொடர்பில் ஆழமாக கலந்துரையாட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் தவிசாளர் பதவியை வகிக்கும் சரத் பொன்சேகா பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கட்சிக்குள் பேச வேண்டிய விடயங்களை பொதுவெளியில் பேசுவது ஏற்புடைய நடவடிக்கை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் கொழும்பில் நடத்தப்பட்ட பேரணியை சரத் பொன்சேகா விமர்சித்திருந்தார். அத்துடன் முன்னாள் ராணுவ தளபதி தயா ரத்னநாயக்கவை கட்சியில் இணைத்துக் கொண்டமை குறித்தும் அவர் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தனிநபர்களின் சொத்து அல்ல என்று கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் அவர் சாடி வருகின்றார். இதற்கமையவே ரஞ்சித் மத்தும பண்டாரு மேற்கண்டவாறு கூறியுள்ளார். வரி விதிப்பு உள்ளிட்ட அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பினை தெரிவித்து பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினால் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலிய ரம்புகவெல்ல வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஹெகிலிய ரம்புகவெல்ல இன்று காலை 9 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானதாக கூறப்படுகின்றது. போலி மனித இம்னியோகுளோபிலின் மருந்து இறக்குமதி தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு மாளிகாகந்த நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளின் பின் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்கள் நலனை முழுமையாக புறக்கணித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தயாரித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இந்த அறிக்கையின்படி அவர் தமிழகத்தின் வளர்ச்சி குறித்தும் அக்கறை கொள்ளவில்லை என ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்ததாவது: தமிழகம் புறக்கணிக்கப்பட்டமை தொடர்பில் திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கு முன்னால் கருப்பு சின்னம் அணிந்து போராட்டமும் நடத்துவார்கள். 2வது முறையாக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து சொல்லிக்கொள்ள எந்த சாதனையும் செய்யாது பாஜக அரசு ஆட்சி காலத்தையும் முடித்து விடைபெறும் நேரத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாது வெற்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கடந்த கால சாதனைகளையும் இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லவில்லை. நிகழ்கால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் இது அமையவில்லை. எதிர்கால பயன்களுக்கு உத்தரவாதம் தருவதாகவும் இல்லை. மொத்தத்தில் ஏதுமற்ற அறிக்கையை வாசித்தளித்திருக்கின்றார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆட்சி காலம் முடிய போகின்றது என்ற அலட்சியம்தான் இந்த அறிக்கையில் தெரிகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சலுகைகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். பெட்ரோல், டீசல், சிலிண்டர் ஆகியவற்றின் விலை குறைப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசளித்துள்ளது இந்த நிதிநிலை அறிக்கை என மேலும் அவர் தெரிவித்துள்ளார்.